இன்றைக்கி சாயந்தரம் ஸ்நாக்ஸ் செஞ்சேன். அப்போ மக்கானா தெரியுங்க, நான் உங்களுக்கு லோட்டஸ் சீட் அதை கொஞ்சம் பட்டர் போட்டு வறுக்கணும். இது அயன் காசலில் தான் நான் வறுக்கிறேன். அதுக்கு பிறகு கேன் பேப்பர் இருக்குது, அது உடம்புக்கு சரியான நல்லம். சரியா? அப்போ கொச்சிக்காய் தூளை விட கேன் பேப்பர் உடம்புக்கு சரியான நல்லம். அப்போ அதையும் போட்டுட்டு, அதாவது கொஞ்சம் ஒரு சலட் மாதிரி இன்றைக்கி வேலையாளந்து வந்த உடனே ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டேன் நான். அதாவது சோறுக்கு பதிலாக. ஸோ ஏன்னா இது சாப்பிட்டா வயிறு நல்லா ஃபுல்லாகும். கேன்சர், எங்களோட பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், இளமையை நல்லா தக்க வச்சுக்கொள்ளும். இப்படி நிறைய அற்புதமான விஷயங்கள் இந்த மக்கானால இருக்குது. அப்போ வெங்காயம், தக்காளி இன்னும் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். அவகாடோ, உப்பெல்லாம் போட்டு சாப்பிட உண்மையாக செம்மையாக இருந்துச்சு தெரியுமா அப்பா. ஸோ இருந்துட்டு நீங்கள் இப்படி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நான் அன்றைக்கு மக்கானாவை குழம்பு மாதிரி செஞ்சுருந்தேன் தானே. இப்போ இது ஸ்நாக் மாதிரி உண்மையாக நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சரியான சத்து இருக்குது. உண்மையாக இளமையாக இருக்குன்னு அவ்வளோ நல்லா இருந்தேன். அதுக்கு பிறகு நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சேனா. பிறகு இறைச்சி சிக்கன் பிரஸ்ட்டை குழம்பு மாதிரி வச்சுட்டு சொசேஜை பெல் பேப்பரோடு போட்டு புரட்டிட்டு, பாசி பயிர் இருக்குது, பாசி பயிரை அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 குழம்பு மாதிரி அப்படி வச்சுட்டு, அதுக்கு பிறகு சோறு, வெள்ளை சோறு போட்டேன் பிள்ளைகளுக்கு. ஏன்னா பிள்ளைகள் வேறையா வெள்ளை சோறு கேட்டாங்க. அப்புறம் இவருக்கு ரொட்டி இப்போ செஞ்சு வச்சேன். பிறகு ருபினி கீரையை சும்மா சுண்டல் மாதிரி போட்டேன். அப்போ ரொட்டியை இனிதான் ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கொடுக்கணும். ஸோ இப்படி தான் டே போச்சு. எங்களோட வீட்டில் ஒரு ஆள் கேட்கும் சோறு, ஒரு ஆள் ரொட்டி கேட்கும். இப்படி மாறி 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 ஒரு ஹோட்டல் மாதிரி தான் எங்களோட வீடு. வித்தியாசமாக ஒவ்வொரு ஆட்களுக்கு சாப்பாடு செய்யணும். ஸோ இப்படி தான் டே போச்சு. ஸோ உங்களோட வீட்டில் என்ன சாப்பாடு என்னன்றதை காமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் போடுங்க. ஓகே, இன்னும் வீடியோ முடியலை. முக்கியமான தருணம் வருது பார்த்தீங்களா? இதை பார்க்குற நேரம் எங்கள் ஸ்ரீலங்கா ஞாபகம் வருதா? யாருக்கெல்லாம் ஞாபகம் வருது, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றது காமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் போடுங்க. மாங்காய் வாங்கின உடனே என்ன செஞ்சேன், கொச்சிக்காய் தூள், உப்பு, கொஞ்சமாக சீனி போட்டு, கொஞ்சம் விநாகரியும் போட்டு ஒரு பேக்கில் எடுத்துட்டு அப்படியே ஓடினது தான் வேலைக்கு. அப்பா அவ்வளவு வாய்க்கு ருசியாக இருந்துச்சு. எனக்கு ஸ்ரீலங்கா ஞாபகம் தான் வந்துச்சு. கடைகளியாக அந்த அச்சாரெல்லாம் போட்டு விற்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்ட காலம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சதோ காமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க மறந்துடாமல்.